டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். 1/9/2024 கூட ஒரு கெஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. இத்தனை நாளாக வீடியோ போட முடியல நண்பா. ஏன்னா நான் முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஃப்ரீ டைம் அதிகமாக இருந்ததுனால நம்பர் எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்ததுனால டைமே கிடைக்கிறதில்ல நண்பா. முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போகிறக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு கெஸிங்கை பார்த்துடலாம் வாங்க. அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 நண்பா. சரிங்களா? இந்த 4 சி போர்டு 4. சரிங்களா? பிசிக்கு அடுத்த நாள் 57. இந்த மேல் நம்பர் 02 வந்து ஃபுல் பவரில் 57 நண்பா. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த நாள் வந்து 257 நண்பா ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த சி போர்டில் பார்த்தீங்கன்னா 259. சரிங்களா? சி போர்டுக்கு 9 பெண்டிங் இருந்து 9 வந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த பிசி நம்பர் அப்படியே 59 எடுத்து அப்படியே இன்றைக்கி வச்சிட்டேன் நண்பா. சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த 595 இருக்கு இல்லைங்களா? இந்த 595க்கு இந்த சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 590 நண்பா. சரிங்களா? 590க்கு அவன் கட்டாயம் வந்து ஒரு 0 வந்து ஆல் போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கங்க. ஆல் போர்டுக்கு 0 கட்டாயம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 90 அப்படியே இறங்கலாம் நண்பா, ஸ்ட்ரைட்டாகவே. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க நண்பா. அடுத்து ஒரு ரூட் இருக்குது, சிம்பிளான ரூட் தான், பார்த்துடலாம். இதே இதில் சரிங்களா இந்த 7. சரிங்களா? இந்த 7 வந்து சி போர்டுக்கு நோக்கி வச்சுருக்கான். சரிங்களா? பி போர்டு 7 எடுத்து சி போர்டு வச்சதுக்கு ஏபிக்கு 69 வந்திருக்கணும். ஆனால் ஒரு 9 மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் இந்த கிராஸில் ஏ போர்டுக்கு ஒரு 6 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது 6ஆகவும் வரலாம், இல்லைன்னா 9ஆகவும் திருப்பி போடு ஒரு நேரம். சரிங்களா? கரெக்டாக பி போர்டு இருந்து ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு 7, அப்புறம் இந்த கிராஸ் 9, அப்புறம் பெண்டிங் இருக்கிறது இந்த 6 தான் நண்பா. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இயர்லி சார்ட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த 437 நண்பா ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த 437க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 436 நண்பா. ஃபஸ்ட்டு இது 436. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6 வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? அது சி போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் இறங்கலாம் நண்பா. சரிங்களா? அதெல்லாம் ஆல் போர்டுக்கு 6 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த வீக்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஏபிபிசிக்கான நம்பர் பார்த்துடலாம் நண்பா, அப்புறம் 3 டிஜிட் காட்டுறேன். சரிங்களா? இந்த வீக்லி சார்ட்டில் சி போர்டு 2 எடுத்து ஏ போர்டு வச்சதுக்கு பிசிக்கு 19 நண்பா. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து 210 ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 வந்து சி போர்டில் இல்லைன்னா ஆல் போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதாவது அந்த 6 தான் வந்து 9ஆகவும் இறங்கலாம் ஒரு நம்பர். சரிங்களா? ஒரு நம்பர் 9ஆகவும் இறங்கலாம், இல்லைன்னா 6ஆகவும் இறங்கலாம். 2ல் ஒரு நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 6 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 62, ஒரு வாரம் கேப் விட்டு 67 நண்பா. சரிங்களா? இதே நம்பர் அப்படியே இறங்குச்சுன்னா பிசிக்கு ஒரு 62 67 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது பிசியிலே இறங்குறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா அப்படியே இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 21. சரிங்களா? ஒரு வாரம் கேப் விட்டு கணக்கு வச்சாலும் சரி, இல்லை கண்டினியூஸாக கணக்கு வச்சாலும் சரி, 67 21 பிசிக்கு ஒரு 67 21 இறங்குறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? 6 இல்லைன்னா 1 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது வந்து பிசிக்கு வரலாம், இல்லை ஏபிபிசி ஏசியில் எங்கேனாலும் வரலாம் நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க நண்பா. நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன். நம்பர் கொடுக்கும்போது நான் பிரித்து கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி அதாவது 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த 524 நண்பா. சரிங்களா? வீக்லி சார்ட்டில் தான். சரிங்களா? வீக்லி சார்ட்டில் இந்த 524 ரிசல்ட்டை வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு நம்பர் 524 நண்பா. சரிங்களா? இந்த சி போர்டு நம்பர் 524 வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து நாம்
இங்கிருந்து 2 நம்பர் எடுப்பான்னு கொடுத்துருந்தோம், 03 வந்திருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 3 டிஜிட் எப்படி எடுத்திருப்பான்னா இந்த பக்கத்து நம்பர் நண்பா, சரிங்களா? அதாவது இந்த 038, சரிங்களா? இந்த 038 எடுத்து அப்படியே வீக்லி சார்ட்டில் அடுத்த வாரம் வச்சுட்டான், சரிங்களா? இதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருப்பான்னா இந்த 2 நம்பருக்கு கீழ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 769, இந்த உள் நம்பர் 769 எடுத்துகிட்டு வந்து அப்படியே அடுத்த வாரம் கண்டினியூஸாக இந்த 3 ரிசல்ட்டுமே இந்த இடத்துலேருந்து தான் வந்திருக்கும் நண்பா, சரிங்களா? ஒரு 524, ஒரு 038, ஒரு 769 எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான், சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க, ஏன்னா இன்னொரு ரூட் இருக்குது, அதை காட்டுறேன். அதாவது இதே வாரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே 939 நண்பா, சரிங்களா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட்டு 939, சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் இந்த மேலே இருக்கும், இங்கே இருக்கு நண்பா 939, சரிங்களா? அந்த 939 இங்கே இருக்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்க வேண்டிய நம்பரு இந்த மேலே அப்படியே இந்த 939 கீழ் நம்பர் பார்த்தீங்கன்னா 511 நண்பா, சரிங்களா? இந்த 511 பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 511 தான், அதில் வந்து ரெண்டே நம்பர் தான், அந்த 2 நம்பருமே இங்கே பிசிக்கு 51 சொல்லி வந்திருக்கு நண்பா, ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கு, பவர்லாம் இல்லை, சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 210 நண்பா, சரிங்களா? இந்த 210க்கு அந்த 939 இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே பேரலான நம்பர் இந்த 210, இதுதான் வந்து 3 டிஜிட்டாக வந்துருக்கும், சரிங்களா? இது கீழே பார்த்தீங்கன்னா 107 நண்பா, சரிங்களா? இந்த 107 அப்படிங்கிற நம்பரில் ஒரு 2 நம்பர் கட்டாயம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இந்த பேட்டர்னில் அப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா 2 நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே பை லக் இருந்ததுன்னா ஒரு 3 நம்பருமே நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டுமே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க நண்பா. அப்படி இல்லைன்னா இந்த 667 நண்பா, சரிங்களா? இது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஏ போர்டுக்கு 6 நம்ம பார்த்தோம், அதனால் வந்து இந்த பிசிக்கு 67 காட்டுச்சு இல்லைங்களா, நம்ம ஒரு ரூட் பார்க்கும்போது இந்த கிராஸ் பேட்டர்னில், அதனால் இந்த 667 ஸ்ட்ரைட்டாகவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. இதை பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுக்குற நண்பா, உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு சிங்கிள் போர்டு கொடுத்துருக்கு நண்பா. ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா, சரிங்களா? 6 ஒரு வேளை திருப்பி போட்டான்னா 9 விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க, சிங்கிள் நம்பர் வேணும்னா 0 ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏபி ஏசிக்கு வந்து ஒரு 10, ஒரு 60, ஒரு 90 நண்பா, ஏன்னா 0 ஆட்டத்தில் இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிசிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 67, 76, 62, 26, ஒரு 12, 21 நண்பா, சரிங்களா? 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நம்பர் நண்பா நாளைக்கு, சரிங்களா? 107 கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, சரிங்களா? ஏன்னா அது வந்து போர்டு வைஸ் கொடுத்து ஒரு வேளை மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் 107 பாக்ஸாக கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஷாட் நண்பா 667 நண்பா, சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.